ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம க்ரோச்செட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷூக்கு வந்து எப்படி பவ் பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப க்யூட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கிட்டேன். மேஜிக் ரிங் போட்டுக்கிட்டு 2 செயின் போட்டிருக்கேன். 2 செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். 2 டபுள் க்ரோஷே, 2 செயின் போட்டு மேஜிக் ரிங்குக்குள்ளேயே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். மறுபடியும் 2 செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். 2 செயின் போட போகிறேன். 2 செயின் போட்டு மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே போடணும். 2 செயின், 2 டபுள் க்ரோஷே. பாருங்கள், ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து நான் சரியாக தெரியல. இதில் பாருங்கள் கரெக்டாக. ஸோ 2 செயின், 2 டபுள் க்ரோஷே, மறுபடியும் 2 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடணும். இது ஒரு பெட்டல். அதே மாதிரி அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலேருந்தே 2 செயின் அகெயின் போட்டு மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே, 2 செயின் போட்டுட்டு மேஜிக் ரிங்குக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி 5 பெட்டல் அந்த மேஜிக் ரிங்குக்குள்ளே போடணும். 5 தான் போடணும்னு இல்லை, 6 கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ரிங்கை டைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் போட்டுட்ருக்கேன். ரெண்டு செயின் போட்டுட்டு எப்படி ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன்னு பாருங்கள். அதுலேருந்து விட்டு இப்படி எடுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் க்ரோஷே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் கிளாஸ் கோஸ்டரு, ஸ்வெட்டரு, ஸ்லிங் பேகு, குல்லா இது வந்து எல்லாம் சேர்த்து ஜஸ்ட் 299 ருபீஸ்க்கு மட்டும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ராக் செட்டு வந்து பண்ண போகிறோம். ஃப்ராக் செட்டுன்னா ஃப்ராக்கு, ஷூ, அப்புறம் அகெயின் இன்னொரு மாடல் ஃப்ராக்கு, ஹெட்பேண்டு இதெல்லாம் ஒரு செட்டாகவே வந்து நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட்டில் கமெண்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ், உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குட்டி பவ் பாருங்கள். அந்த ஷூ வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெயின் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு நாட் போட்டுங்க. இப்படி ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டு எக்ஸஸாக இருக்க யான்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பவ் தான். ரொம்ப ரொம்ப க்யூட்டான குட்டியாக ஒரு ஃப்ளார் செஞ்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளும் கூட. இது வந்து சும்மா பேசிக்கிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி போட்டுடலாம். மறுபடியும் எல்லோ கலர் யான் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளார் அப்படி வச்சுட்டு எல்லோ கலர் யான் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு 9 or 15 செயின் போட்டுக்கணும். இது வந்து பவுக்காக. நம்ம இது லீஃப் மாதிரி கூட வச்சுக்கலாம். க்ரீன் கலரில் கூட போட்டு லீஃப் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணி வேறு இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுவில் இந்த செயின் போட்டுட்டு அடுத்து வந்து சிங்கிள் க்ரோஷே தான் வந்து 2 ரோஸ் போட்டிருக்கேன். நம்ம வந்து பெரிய பவ் மாதிரி செய்யணும் அப்படின்னா நல்லா பெருசாக வந்து போட்டுட்டு நடுவில் நாட் போட்டு
டைட்டாக கட்டிட்டோம்னா அழகாக ஒரு பவ் மாதிரியே வந்துடும். ஸோ அதை கூட வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து வைக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து எப்படி அதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து க்ளூ கன் வச்சு ஒட்ட தான் போகிறேன். ஸோ வந்துட்டு க்ளூ கன் எடுத்துகிட்டு இது மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேர்ல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அகெயின் வந்து அந்த எல்லோ கலர் அந்த ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு அதுவும் நல்லா சென்டரில் கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி கூட இப்படி நிறைய ஒரு 4 ரோ போட்டு இப்படி அமுக்கி விட்டோம்னா கூட ஒரு பவ் மாதிரி வரும். அந்த மெத்தட் கூட பண்ணலாம். இது சும்மா குட்டியாக க்யூட்டாக சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து குட்டி பாப்பாவுக்கு தான் 0 to 3 மந்த் பாப்பாவுக்கு தான் வந்து நான் ஷூ செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப குட்டியாக செஞ்சுருக்கேன். ரொம்ப இது அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு கூட பண்ணலாம். ஹேர் கிளிப்பு கூட இது மாதிரி பண்ணி இதே க்ளூ கன் வச்சுட்டு ஹேர் கிளிப்பில் கூட இது மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டலாம். ஸோ இது நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.